என்ன ஒவ்வொரு தடவை என்ன அவசியம்? தினமும் இவ்வளவு அழகா இருக்கணுமா? ஒரு நாள் கொஞ்சம் அழகு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சுதா? பஜ்ரங்கலி, இதெல்லாம் எங்க நடக்குது? நான் என்ன வளரிட்டு இருக்கேன்? என் வாய்க்கு போட்டு போடுங்க பஜ்ரங்கலி. உங்களுக்கு தெரியுமா நந்தினி, நான் உங்க பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தோடுதேன். நீங்க கிடைச்சிட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சிட்டதுன்னு அர்த்தம். எல்லாம் எல்லாம் தப்பா நடக்குது பஜ்ரங்கலி. என்ன வச்சுட்டு போங்க, மறைச்சு வைங்க. பாருங்க, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு ஆஞ்சநேயா. நான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன். ஆனா ராஜ், எனக்கு உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான. நந்தினி, இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஆனா ராஜ், நந்தினி ப்ளீஸ். சரி. ஹே பஜ்ரங்பலி, இதெல்லாம் என்ன நடக்குது? இன்னைக்கு நான் நந்தினியை பார்த்து என் எமோஷன்ஸ் ஏன் கட்டுப்படுத்த முடியல? ஒரு நாள் அழகு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கிடைச்சிட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சதுன்னு அர்த்தம். பிரியா, சிவானி, நீ இங்க? ராஜ் தன் மனசுல இருக்கிறதை சொன்னானா இல்லையான்னு மட்டும் சொல்லு. மனசுல இருக்கிறதையா? ஆமா பிரியா, ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா. தெரியல, ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிட்டான். ஆனா நீ ஏன் கேக்குற? இந்த காலையில என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? என்ன நடந்தது? வணக்கம் சாமி. அந்த நாகம் நாகினி மாதிரியான ஆபத்துகள் எங்க மகனை விட்டு விலகி இருக்க அந்த விபூதியை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா குழந்தாய். மேலும் இந்த மந்திரத்தை சொல். சூனியம் வேலை செய்யட்டும், நாகம் நாகினியை தூரம் விரட்டட்டும். அப்புறம் இந்த விபூதியை பையன் மேல தெளிச்சிரு. ஒருவேளை லக்ஷ்மண் இப்படி செஞ்சா சிவானிக்கு ராஜ் ஒருபோதும் கிடைக்க மாட்டான். செய்வினை பலிக்காம போகட்டும். காதல் மந்திரம் இந்த விபூதியில விழட்டும். மேலும் இதோட நிறம் சிவானிக்கு மட்டும் கிடைக்கட்டும். நன்றி. ராஜ் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அவனோட உண்மையான ஃபீலிங்ஸ் இல்லையா? அது ராஜோட உண்மையான ஃபீலிங்ஸ் தான். ராஜ் உன்னை முழு மனசோட காதலிக்கிறான். இத நான் எந்த ஒரு மந்திர தந்திரத்தாலேயோ தெரிஞ்சுக்க விரும்பல. நான் மனசார கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த ரோஹித் பையன் தன் செயல்களால மொத்த விஷயத்தையும் கெடுத்துருவான். விஷயம் அப்போதான் கெட்டு போகும் பிரியா. இந்த மந்திரத்தினால ராஜ் இப்படி நடந்துக்கிறத ரோஹித் பார்த்துட்டா என்ன குழப்பமாயிருச்சு பிரியா. ராஜ் மேல இருந்து அந்த மந்திரத்தை நான் முறியடிச்சே ஆகணும். ஆனா எப்படி? பிரியா. சிவானி, என் அன்பான நயனாராணி, ரோஹித் நந்தினி கல்யாணம் ஒரு முறை முடிவாயிட்டா அக்கா கிட்ட உனக்காக 9 லட்சம் ரூபாய் நெக்லஸ் கேட்பேன். ஆமா, 9 லட்சம் ரூபாய் நெக்லஸ் வாங்கி தருவீங்களா? பாரு,
இவ்வளவு பெரிய குடும்பத்துல கல்யாணம் நிச்சயமாகுது. 9 லட்சம் ரூபாய் நெக்லஸ் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ரோஹித் நந்தினி கல்யாணம் நடக்கும்போது ரோஹித்தோட குதிரைக்கு முன்னாடி இந்த மயங்க் மாமா தான் அதிகமா ஆடுவாரு. இது நான் எப்படி என் பழைய உருவத்துல வந்தேன்? நான் என் உடம்பு முழுக்க அந்த மாயாஜால சாம்பல பூசி இருந்தேன். அது இருக்கிற வரை எந்த மந்திர தந்திரமும் என்ன பிடிக்க முடியாது. அப்புறம் எப்படி? அப்புறம் இதெல்லாம் எப்படி? அந்த இச்சாதாரி நாகினி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. இன்னைக்கு அவளை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தே தீருவேன். இன்று அவளை விட மாட்டேன். நான் எப்படியாவது ராஜ் மேல இருந்து அந்த மந்திரத்தை அகற்றியே ஆகணும். அந்த மந்திரம் எங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம். இது மகுடி ஒரு சத்தமா? அது மகுடி சத்தமா? இதோ பாரு, அட நம்ம வீட்டுல பாம்பாட்டிக்கு என்ன வேலை? டேட், இதெல்லாம் என்ன நடக்குது? ராஜ் மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ராஜ், இந்த மோகினி என்ன பண்றாங்க? அட இது என்ன நடக்குது நண்பா? இந்த நம்ம நைனா அடிக்கடி எங்க காணாம போயிடுறா? என் வாயில எப்படி ரத்தம் வந்தது? இந்த இசையை யார் வாசிக்கிறது? இந்த இசை இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா என் உண்மையான உருவம் எல்லார் முன்னாடியும் தெரிஞ்சிடும்.
ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இந்த மகுடியின் சத்தம் இனி என் காதுல விழாது. இதோட தாக்கமும் என் மேல இருக்காது. இந்த அத்தை ராஜி கிட்ட போய் சேர்ந்துட போறாங்க. என்ன பண்றது? இவ பேர்ல ஊர்வலம் போகட்டுமா? யாருங்க? யார் அது? அத்தை என்னாச்சு? இப்ப எல்லாம் சரிதானே? வீட்டுல எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. அப்படி ஒண்ணும் இல்ல. நந்தினி, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ எங்க இருந்த? நான் இங்கேதான் இருந்தேன். ஆனா ஆமா, நான் இப்போ கிளம்பணும். அப்பாவோட ஃபோன் வந்துச்சு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன். வணக்கம். அந்த இச்சாதாரி நாகினி இன்னொரு தடவை தப்பிச்சிட்டா. அவளுக்கு இனி சரியான பாடம் புகட்டணும். மோகினியோட தந்திரத்தை இப்படி அடிக்கடி அவளால் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இனி நான் ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தேகமே இல்ல, இது அந்த சிவானியால் தான் நடந்தது. அந்த மோகினி அந்த சிவானியை பிடிக்கத்தான் இந்த வலைய விரிச்சிருப்பா. அந்த சிவானிக்கு நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். நந்தினி எவ்வளவு இனிமையா பேசுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவது? மேலும் அங்க அந்த ராஜ் கூட நந்தினின்னு சொல்லி அழுக்கவே மாட்டான். என் வழியில இருக்கிற மிகப்பெரிய முள் இந்த நந்தினி தான். இல்ல, நான் உன்னையும் ராஜையும் ஒருபோதும் ஒன்னா சேர விட மாட்டேன். ஒருபோதும் இல்ல. ரத்தமா? யாரோட ரத்தம் அது? அல்லது அந்த இச்சாகாரி நாகினியோடதா? அதாவது என் சந்தேகம் சரிதான். அவள் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க? நான் யாரையும் நேர்ல பார்க்காம நடக்க வேண்டி இருக்கு. அக்கா, என்ன பழைய நைனாவாவே மாத்திடுங்க. அமைதியா இரு நைனா. பயப்படாதே, எல்லாம் சரியாயிடும். நீ இப்போ இங்க இருந்து போ. யார்கிட்டையும்
யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதே, புரிஞ்சுதா? சிவானி, இந்த ராஜ் இன்னும் ஏன் வரல? அவ இல்லாம வசிய மந்திரத்தை நம்மால முழுசா இறக்க முடியாது. நந்தினி, நீங்க அழைச்சிங்களா? உங்க கண்கள் ரொம்ப அழகா இருக்கு நந்தினி. இதுல அப்படியே மூழ்கிடலான்னு தோணுது. நீங்க அலங்காரம் இல்லாமலும் எவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்படியா? அப்புறம் நந்தினி உங்களுக்கு எப்படி தெரியறாங்க? தேவதை மாதிரி, கொம்மா மாதிரி. நந்தினி, என்ன மன்னிச்சிருக்க நந்தினி. நான் காலையில இருந்து ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கேன். பஜ்ரங் பலி, இட் இஸ் a bad idea. மன்னிச்சிடுங்க நந்தினி. சரி ராஜ், அமைதியாரு. எல்லாம் சரியாயிடும். கண்களை மட்டும் ஓடிக்கோ. ராஜ், என்ன தெரியுது? எனக்கு 4 பக்கமும் நீங்க மட்டும்தான் தெரியுறீங்க. நந்தினி, ரோஹித், நீ இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மறந்துட்ட. ப்ராஜெக்ட் பண்ண உனக்கு இது உதவும். தேங்க்யூ ஸோ மச். ராஜ், நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே. நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்களும் நம்ம சின்ன முதலாளியும் அவரோட அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? எனக்கும் ரோஹித்துக்கும் என்ன ஆகும்னு உனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. That's so sweet of you. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. ராஜ் மேல இருந்த வசியத்தோட தாக்கம் விலகிடுச்சுன்னு தோணுது. சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் கிளம்புறேன். ரோஹித், இன்னைக்கு நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். மீட்டிங் பத்தி நாளைக்கு பேசலாமா? ஓகே, குட் நைட். குட் நைட். நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு இது தெரியாதா? நம்ம உறவு ஜென்ம ஜென்ம பந்தம்னு மகாதேவன் நம்ம உறவை எழுதியிருக்கார். உனக்கு எப்படி புரியறப்ப? நீ எனக்கு யார் தெரியுமா? அன்பா புரிய வச்சா எனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் நந்தினி. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன், மேலும் புரிய வைப்பேன். நீ இங்க? அந்த டைம்ல நம்ம பேச்சு பாதியிலே நின்றுடுச்சு. சின்ன எஜமானு வந்துட்டதால நான் எதுவும் பேச முடியல. நீ என்ன சொல்ல விரும்பின? எல்லாத்தையும் சொல்றேன் நந்தினி.
ஆனா இங்க இல்ல, எங்கேயோ தூரத்துல. நம்ம 2 பேரோட பேச்சுக்கு நடுவுல வேற யாரும் வரக்கூடாது. எப்படியோ என் ராஜ் தன் காதலை வெளிப்படுத்த முடிவு பண்ணிட்டான். நன்றி மகாதேவா. இப்போ நீங்க போங்க, சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்துங்க, இல்லைன்னா வேற யாராவது வந்துட போறாங்க. சரி. வாவ் ராஜ், இது எவ்வளவு ஒரு அழகான இடம். ரொம்ப அழகானது. உங்களை விட அழகானது இல்லை நந்தினி. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க எங்கே நில்லுங்க, நான் கொண்டு வர்றேன்.